நம்ம ஊர் பேய் படங்கள்ல வர பேய்கள்லாம் கோயிலுக்குள்ள போகவே பயப்படும். இன்னும் சில படங்கள்ல கோவில் வாசல்ல கால் எடுத்து வைக்கலான்னு பேய் கால் எடுத்து வச்சாலும் கரண்ட் அடிச்சு தூக்கி அடிச்சிடும். அதுக்கெல்லாம் விதிவிலக்கா இந்த படத்துல இருக்க பேய் ஒரு சர்ச்சுக்குள்ளேயே வாடகையே கொடுக்காம குடியிருக்க அந்த பேய் எப்படி அந்த சர்ச்சுக்குள்ள வந்துச்சு, அதோட ஆரிஜின் என்ன, அதோட விரட்ட வந்த ரெண்டு பேரை எப்படிலாம் புரட்டிடுச்சு அப்படிங்கறத சொல்ற கதை தான் இந்த படம். ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கதை எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்க இளம்ஸ். கதை எக்ஸ்பிளைன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தன்னன். இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அதோட இந்த படம் எப்படி சந்திரமுகி படத்தோட ரிலேட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சோ பிஃபோர் கெட்டிங் எனி டிலே ஆரம்பிக்கலாங்களா? இந்த கதையை தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டியது இருக்கு. அது 1952 வேட்டைபுரத்துல இருக்க வேட்டைபுர அரண்மனை. அது என்னதான் மிகப்பெரிய அரண்மனையா இருந்தாலும் இப்போது அது ஒரு சர்ச்சா இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சர்ச்ல ஒரு ரூமை நோக்கி கையில சாவி கொத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு சிஸ்டர்ஸ் வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த ரூமோட வாசல்ல ஒரு கதவு இருக்கு. அந்த கதவுல என்ன எழுதிருக்குன்னா, கடவுள் இங்கே முடி வருகிறார், இதுக்கப்புறம் கடவுள்லாம் வந்து காப்பாற்ற மாட்டாங்கப்பா, இதோட முடிஞ்சிச்சு, தான் எண்டு அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காங்க. இங்கதான் நம்ம சந்திரமுகி படத்தோட கனெக்ட் ஆகும். சந்திரமுகி படத்துலயும் சந்திரமுகியோட அறை ஒரு கதவால மூடப்பட்டிருக்கும். அதே மாதிரி இங்க பேய் இருக்கிறதா சொல்லப்படுற இந்த அறையும் மூடப்பட்டிருக்கும். அந்த கதவை திறக்கிறாங்க. தனக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு சிஸ்டர் மட்டும் உள்ள போறாங்க. அப்ப பின்னாடி இன்னொரு சிஸ்டர் கேக்குறாங்க, இதை கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணுமா, கடவுள் நம்மளை காப்பாத்துவாரா அப்படின்னு கேட்க, நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோடனே ஒரு பயங்கரமான சத்தம். வெளியே இருக்க சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள போன சிஸ்டர் ரத்த கலரோட வெளியே வந்து விழுகிறாங்க. இந்த சாவி இதை எடுத்துக்கோ, அந்த தீய சக்தி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு உருவம் தேவை, அடிச்சு கேட்டாலும் மாட்டிக்காத, எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஒரு உருவம் அவங்களை இழுத்துட்டு உள்ள போயிருது. உள்ள போனோடனே ஒரு பயங்கரமான சத்தம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. பயங்கரமா பிரியாணி சாப்பிட்டுட்டு பீடா போட்டு ஒரு ஏப்ப விட்டா என்ன சத்தம் கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம். அதை கேட்டு அலறி போய் என் சிஸ்டர் வேகமா ஓடி போயிட்டு ஒரு ரூம்குள்ள போய் நிக்கிறாங்க. திடீர்னு மூடி இந்த ரூமோட கதவு ஸ்லோ மோஷன்ல திறக்க என்ன அந்த சிஸ்டர் திரும்பி பார்த்தா பேய் ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துகிட்டு இருக்கு. அது நடந்து வர அங்க இருக்க கேண்டில் எல்லாம் ஒண்ணுன்னா அமருது. சரி இது சரிப்பட்ட வராது, இப்படியே விட்டோம்னா இந்த பேய் நம்மள பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டர் கொடுத்த சாவியை கையில வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கயிறை தூக்கிட்டு வேகமா ஜன்னலை நோக்கி போறாங்க சிஸ்டர். சரி ஏதோ சாகசம் தான் பண்ண போறாங்க. அந்த பக்கம் கயிறை தூக்கி போட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் போயிருவாங்கன்னு பார்த்தா குறிச்சுடா கைப்புள்ளன்னு சொல்லிட்டு கழுத்துல கயிறை மாத்திக்கிட்டு, நான் உயிரோட இருந்தா தான் நீ வந்து பிடிப்ப, நானே செத்து போயிட்டா நானும் பேயாயிருவேன், பேயாயி உன் கூட நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா மேல இருந்து குடிச்சு செத்து போயிடுறாங்க. அப்படியே வேகமா வந்து அந்த பேய் வந்து பிடிக்கிறான்னு பார்த்தா பிடிக்காது. அந்த பேய் தானே வேகமா வரலாம்ல, அதெல்லாம் பண்ணாது. அப்படி மெதுவா ஸ்லோ மோஷன்ல வந்து அந்த கதவை மூடிட்டு ஜன்னல் இருந்து இடி பாக்குது. இதெல்லாம் என்ன பேய் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு காய்கறி கொடுக்கலான்னு அந்த இடத்துக்கு வந்த முருகேசன் அந்த நன் தூக்குல தூங்குறத பார்த்து பயங்கரமான ஷாக். அப்படியே அந்த இடத்த கட் பண்றாங்க. அங்க டைட்டில் போடுறாங்க தன்னன் அப்படின்னு. நாம நம்ம டைட்டில் போடுவோம். இந்த படத்துக்கும் நம்ம சந்திரமுகி படத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கனால இந்த படத்துக்கு நம்ம வச்ச பேரு சந்திரமுகி. கட் பண்ணா வேளாங்கண்ணி சர்ச்சோட பிஷப் ஃபாதர் சரவண ஸ்டாலினை கூப்பிட்டு வேட்டையாபுரத்துல இருக்க நம்ம சர்ச்ல ஒரு நன் இறந்து போயிருக்காங்க தூக்கு போட்டு, அதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ரொம்ப அமானுஷ்யமா இருக்கு, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க, இந்த பயணத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சிஸ்டர் கங்கா ஐரினா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம், அவங்களுக்கு அந்த இடத்த பத்தி நல்லா தெரியும், அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஃபாதர் சரவண ஸ்டாலினும் கங்கா ஐரினை போய் பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா கங்கா ஐரின் இன்னும் சிஸ்டராகவே ஆகல. அவங்க இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் ஆகிறதுக்காக. உடனே இனி எதுக்காக அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கங்கா ஐரின் கேட்க, உங்களுக்கு அந்த இடத்த பத்தி நல்லா தெரியும்னு சொன்னாங்க, அதனால உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. எந்த இடத்தை பத்தி சொல்றீங்க அப்படின்னு கங்கா கேட்க, அதான் வேட்டையபுரம், உங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும்ல அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல இது வரைக்கும் நான் அந்த ஊருக்கு போனதே கிடையாது, மன்னிச்சிருங்க, அவங்க தப்பா என்ன செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் கரெக்டான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அவங்களை சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது காரணமா இருக்கும், அது கன்னியா ஸ்டேஜ்லாம் இருக்கிற இடம், அங்க ஆண்கள் போறதுக்கு அனுமதி இல்ல, சோ உங்களோட உதவி கண்டிப்பா எனக்கு தேவைப்படும், நம்ம இன்னைக்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையபுரம் போறாங்க. ஒரு வழியா வேட்டையபுரத்துக்கு ஃபாதர் சரவணனும் சிஸ்டர் கங்காவும் வந்துடுறாங்க. அங்க இருக்க முருகேசனை போய் பாக்குறாங்க. அவனை அந்த சர்ச்சுக்கும் கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஐயோ அந்த சர்ச்சா, அந்த இடம் ரொம்ப பயங்கரமான இடமாச்சே, நானும் வரல அப்படின்னு முருகேசன் ஜகாவாங்க. அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அவங்க வந்துட்டு இருந்த குதிரை வண்டியில இருக்க குதிரை ஒரு கட்டத்துக்கு மேல நகர மாட்டேன்னுச்சு. இதுக்கு மேல இந்த குதிரை இங்க இருந்து நகராது அப்படின்னு முருகேசன் சொல்ல, ஃபாதர் ஏன்னு கேட்கிறாரு. இது ரொம்ப அமானுஷமான காடு சார், நீங்களே பார்க்க தானே போறீங்க அப்படின்னு. அதுக்கு மேல அவங்களோட பயணத்தை நடந்து தொடர்றாங்க. அவங்க சர்ச்சு கிட்ட வந்தோடனே சர்ச்சில் மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறத பாக்குறாங்க. இந்த ஓட்டை எதனால வந்தாச்சு, இங்க நடக்கிற போர்னால வந்தாச்சா அப்படின்னு ஃபாதர் சரவணன் கேட்க, ஆமா சார், மேல இருந்து குண்டு போடுறாங்க, அதனால இந்த சர்ச்சும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முருகேசன் சொல்றான். ஒரு வழியா அந்த சர்ச்சுக்கு 3 பேரும் போய் சேர்ந்துறாங்க. அங்க இருந்த அந்த நன்னோட பாடியை எங்க வச்சிருக்க அப்படின்னு ஃபாதர் சரவணன் கேட்க, வழக்கமா காய்கறி வைக்கிறதுக்குலாம் ஒரு ஃப்ரீசர் ரூம் வச்சிருப்பாங்க, அங்கதான் அந்த நன்னோட பாடி வச்சிருக்கேன், அங்க மட்டும் தான் போக அலோவ் பண்ணுவாங்க, அதனால தான் அங்க வச்சிருக்கேன், இன்னொன்னு ஃப்ரீசர்ல இருந்த பாடி கெட்டு போகல, அதுவும் ஒரு காரணம் தான் அங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு முருகேசன் சொல்றான். சரி வா ஃப்ரீசர் ரூமுக்கு போலாம் அப்படின்னு 3 பேரும் ஃப்ரீசர் ரூமுக்கு போறாங்க. அங்க போன முருகேசனுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அவன் போன வாட்டி வந்தப்ப அந்த நன்னோட பாடியை படுக்கிற மாதிரி வச்சிட்டு போயிருப்பான். ஆனா இப்ப யாரோ அந்த பாடி உட்கார மாதிரி பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. இதை அவன் ஃபாதர்ட்ட சொல்ல,
சொல்ல ஃபாதர் மேலே எங்கேயும் பார்த்துட்டு வளராதடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அலட்சியமா விட்டுறாரு. அந்த இறந்து போன நன்னோட கையில ஒரு சாவி இருக்கு. அது ஏதோ முக்கியமான சாவியா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபாதர் சரவணன் அந்த நன்னோட கையில இருந்து சாவி எடுக்கிறாரு. இது ஏதோ ஒரு முக்கியமான ரூமோட சாவியா தான் இருக்கும். அதனால அவங்க இறக்கும் போது கூட கையில பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ இதை கண்டிப்பா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஃபாதர் சரவணன் சொல்றாரு. சரி வாங்க இந்த நன்னை கண்டிப்பா நல்ல முறையில் அடக்கம் பண்ணி ஆகணும் அப்படின்னு பக்கத்துல இருக்க சுடுகாட்டுக்கு அந்த நன்னோட பாடி எடுத்து போய் அங்க புதைக்கிறாங்க. அந்த சுடுகாடு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. எல்லா சமாதிக்கும் மேலேயும் ஒரு மணி கட்டி விட்டுருக்காங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம சிஸ்டர் கங்கா கேட்க, ஒரு காலத்துல அங்க பெரிய அம்மா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டு இருந்தாங்க. சில பேரை தெரியாம உயிரோட பறிச்சுவாங்க. சப்போஸ் அவங்க உயிரோட உள்ள இருந்தாங்கன்னா உள்ள இருந்து இந்த மணியை அடிக்க முடியும் அவங்களால. இது மூலமா நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க. அதனாலதான் இந்த சமாதி எல்லாம் மணி கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. அந்த நன்னோட பாடியை அடக்கம் பண்ணிட்டு திரும்பி சர்ச்சுக்கே போறாங்க. அந்த நண்புக்கு போட்டு தொங்கிட்டு இருந்த இடத்துக்கு கீழே சிந்தி இருந்த ரத்தம் இன்னும் ஈரமாவே இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்ட ஃபாதர் சரவணனும் கங்காவும் இது எப்படி இன்னும் 2 வாரம் ஆயும் ஈரம் காயாம இருக்கு அப்படின்னு கேட்க, நம்ம முருகேஷ் நான் தான் அப்பவே சொன்னேன்ல இது ரொம்ப விசித்திரமான இடம், அமானுஷ்யமான இடம்னு, நீங்க தான் நம்பல அப்படின்னு திரும்பி சொல்றான். சரி வாங்க உள்ள போய் அங்க இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உள்ள போறாங்க. அங்க போனா அந்த சர்ச்சுக்குள்ள யாருமே கண்ணில் பட மாட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சிஸ்டர் கங்காக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. யார் அது அப்படின்னு கங்கா பயத்தோடு திரும்பி பார்த்தா அங்க ஒரு நன் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள பார்த்து கங்கா, சாரி நாங்க முன்னறிவு இல்லாம வந்துட்டோம், நீங்க தான் மதர் சுப்பீரியரா பார்க்க போடுவீங்களா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கரகரத்த குரல்ல அந்த நன் கேட்க, ஃபாதர் சரவணன் சொல்றாரு, உங்க சர்ச்சில் ஒருத்தவங்க தூக்கு போட்டு சூசைட் பண்ணிட்டாங்கல்ல, அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நாங்க வேளாங்கண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, எங்க சர்ச்சில் சூசைட் பண்ணிட்டாங்களா, அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையே அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மதர் கேட்க, அப்படின்னா உங்க சர்ச்சில் அந்த நன் சூசைட் பண்ணிட்டது உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு ஃபாதர் திரும்பி கேட்கிறாரு. நான் தான் அப்படிலாம் ஒண்ணு நடக்கலைன்னு சொல்றேன்ல அப்படின்னு மதர் சொல்ல, அது நீங்க மட்டும் சொல்லக்கூடாது, இங்க இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்க விசாரிப்போம், அவங்களும் சொல்லணும், அவங்க நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு ஆல்ரெடி பொழுது சாஞ்சிருச்சு, இனிமேல் சிஸ்டர்ஸ் யாரும் பேச மாட்டாங்க, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, இந்த சர்ச் பக்கத்துலேயே ஒரு கான்வென்ட் இருக்கு, அங்க போய் நைட் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரி அதுவும் சரிதான் அப்படின்ட்டு சர்ச் பக்கத்துல போய் கான்வென்ட்ல போய் தங்க போறாங்க. அப்ப நம்ம மனசுக்குள்ள இருந்த கேள்வியை நமக்கு முருகேசன் ஃபாதர்கிட்ட கேட்கறான். இந்த மாதிரி ஏன் இப்பயே நீங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது சிஸ்டர்ஸ்ட, ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம கங்கா சொல்றாங்க, சிஸ்டர்ஸ் யாருமே பொழுது சாஞ்சிச்சுன்னா பேச மாட்டாங்க, அடுத்து சூரியன் உதயமான பிறகுதான் பேசுவாங்க, அதனால தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கங்கா சொல்ல, சரி அதெல்லாம் விடு, நாங்க 2 பேரும் மட்டும் இங்க தங்கிக்கிறோம், நீ ஊருக்கு போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு எங்களை கூப்பிடவா அப்படின்னு ஃபாதர் சரவணன் முருகேசனை பார்த்து சொல்ல, இங்க யாரு தங்குவா, நான் எங்க ஊருக்கே போறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். போற வழியில ஒரு கும் இருட்டு, ஒரு சின்ன விளக்க தூக்கிட்டு முருகேசன் அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு நன்னு நிக்கிற மாதிரி தெரியுது. ஹலோ யாராவது இருக்கீங்களா, பயமா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த நன்னு நோக்கி நடந்து போறான். சமயத்துல நமக்கு என்ன தோணும், எதுக்கு இவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை, பேசாம வீட்டை பாட்டு போலாம்ல அப்படின்னு தோணும். ஆனா அப்படிலாம் போக மாட்டாங்க, ஏன்னா இது பேய் படம், இருக்க பேய் இவங்களே நோண்டி விடுவாங்க, அப்புறம் குத்துதே கொடையதே அப்படின்ட்டு நம்ம கிட்டே தள்ளுவாங்க. இதான காலங்காலமா நடக்குது. சரி நம்ம கதைக்கு வருவோம். நம்ம முருகேசன் பேய் பின்னாடியே போக அந்த பேய் சும்மா இல்லாம கையில தூக்கு கயிறை தூக்கிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்குது. இவனு பின்னாடியே போய் பாக்குற, ஒரு கட்டத்துல பேய காணா, மறந்து போச்சு. பேய்க்கா எங்க இருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை திருப்பி பாக்குறான். டக்குன்னு அவன் முன்னாடி அந்த நன் தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அரண்டு போய் கீழே விழுக, இப்ப இன்னொன்னு பயங்கரமா பயமுறுத்தேன் பாடுறா அப்படின்னு அந்த தூக்கு கயிறு முடிஞ்சு அந்த நன்னு இவன் மேல விழுந்து துண்ணசோறு சிரிக்காம ஒரு ஏப்ப விடும் பாருங்க, கப்பு தாங்காம அப்படியே தப்பிச்சா போதுனான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஊருக்கு ஓடி போயிடறான். அந்த அளவுக்கு ஒரு கப்பு. எல்லா படத்துலயும் பேய்க்கு டார்ச்சர் பண்ணி பயமுறுத்தி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுங்க. ஆனா இந்த படத்துல வர பேய் தான் ஏப்ப விட்டு உன்னோட ஏப்பத்துக்கு நான் செத்தே போயிடலாங்கிற அளவுக்கு பயமுறுத்திருக்கேன். இதெல்லாம் என்ன ரக பேய்க்குன்னு தெரியல. கட் பண்ணா நம்ம சரவணனும் கங்காவும் கான்வென்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப கங்கா சொல்றா, சின்ன வயசுல எனக்கு நிறைய விசன்ஸ் எல்லாம் வரும், அதனால எங்க வீட்டுல நான் பைத்தியம் நினைச்சிட்டாங்க, அப்ப வேளாங்கண்ணி பிஷப் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, என்ன மாதிரி விசன்ஸ் எல்லாம் உனக்கு வரும் அப்படின்னு ஃபாதர் சரவணன் கேட்க, எனக்கு நிறைய விசன்ஸ் வரும், ஆனா கடைசியில ஒண்ணு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், அந்த மேரி மாதா எனக்கு ஒரு வழிகாட்டுற மாதிரி ஒரு விஷயம் வரும், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாம ஃபாதர் சரவணன் கேட்டுட்டு இருக்காரு. ஏன் அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சிஸ்டர் கங்கா கேட்க, நீ விஷன் சொல்லணும்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் திருநெல்வேலியில ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தேன், அவனும் உனையமே தான் நிறைய விசன்ஸ் வருதுன்னு சொன்னான், எவ்வளவோ கஷ்டப்பட்டும் அவன் எங்களால காப்பாற்ற முடியல, பேய் ஒற்று பை ஏற்பட்ட காயத்துல அவன் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டான், அது இன்னும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க இது உங்களோட தப்பு இல்ல அப்படின்னு சிஸ்டர் கங்கா நம்ம ஃபாதரை சமாதானப்படுத்துறாங்க. கட் பண்ணா 2 பேரும் போய் தூங்க போயிடறாங்க. திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது ஃபாதர் சரவணன் ரூமுக்கு வெளியே இருக்க ரேடியோ தானா ஆன் ஆகுது. அதை கேட்டு எந்திரிச்சு நம்ம ஃபாதர் சரவணன் எப்படி ரேடியோ தானா ஆனாச்சுன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்து அடிச்சு பாக்குறாரு. ஒருவேளை சிஸ்டர் கங்கா தான் போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு கங்கா ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க கங்கா புழக்க தூங்கிட்டு இருக்க பார்த்து, சரி இந்த பிள்ளையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா வெளியே ஒரு சின்ன பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஹே யார் அது ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரும் பின்னாடியே துரத்திட்டு போய் பாக்குறாரு. அங்க ஒரு பையன் நிக்கிறான். அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்து மூஞ்சில அடிச்சு பார்த்தா அவர் சாப்பிட்டு இருக்கும்போது பேசினா அதே பையன் தான். நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கிற ஆச்சரியத்திலே ஃபாதர் சரவணன் அந்த பையனை பார்க்க, இவ்வளவு நாள் ஏப்ப மட்டும் விட்டுட்டு இருந்த பேய் இப்ப வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னத்த வாந்தி எடுக்குன்னு பார்த்தா அந்த பையன் வாய்க்குள்ள இருந்து ஒரு பாம்பு வாந்தியா வருது. ஏடா பாம்பெல்லாம் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஷாக்காக அந்த பாம்பு வேகமா ஊர்ந்து வந்து ஃபாதரை கொத்த வர அவர் பின்னாடி பயந்துகிட்டே ஓடி போய் சவக்குலிக்குள்ள விழுந்துறாரு. டக்குன்னு அந்த சவக்குலி மூட அப்படியே மேல இருக்க மண்ணும் தானா மூடிடுது. அந்த சவக்குலியோட கல்வெட்டுல ஃபாதர் சரவணன் பேரே போட்டுருச்சு. பேய் இவ்வளவு அமுலித்துமணி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கங்கா இன்னும் பழக்க தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஃபாதர் சவக்குலிக்குள்ள உட்காந்து மணி அடிக்கிட்டு இருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்ச ஹீரோயின் கங்கா டக்குன்னு முழிச்சு வெளியே போய் பாக்குது.
பாக்குது, அங்க ஏதோ நன் நடந்து போற மாதிரி தெரியுது. யாராவது நன்னுலாம் இங்க வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நன்னு பின்னாடியே போகுது. டக்குன்னு கான்வென்ட்ல இருக்க சர்ச்சுக்குள்ள அந்த நன் போகுது. சரி சர்ச்சு தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கங்காவும் பின்னாடியே போக உள்ள போன நன்னு மறைஞ்சு போயிடுறாங்க. இங்க வந்து நன்னு எங்க அப்படின்னு ஹீரோயின் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்க டக்குன்னு ஒரு நிழல் மட்டும் அந்த செவத்துல தெரியுது. அந்த நிழல் அப்படியே மெதுவா டிராவல் பண்ணி அப்படியே மெதுவா சுத்தி வந்து ஒரு கண்ணாடி பக்கத்துல வருது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இவருக்கு பின்னாடி ஒரு நன் நிக்கிற மாதிரி தெரியுது. இவ பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. திரும்பி கண்ணாடியை திரும்பி பார்த்தா அந்த பேய் திரும்பி ஏப்பம் விடுது. அந்த பேய் ஏப்ப விட்ட நாத்தத்துல அந்த கண்ணாடிக்கு சுக்குநூறா உடஞ்சு போயிருது. அப்பதான் பைபிளுக்கே ஞாபகம் வருது, நம்ம கூட ஒருத்தன் ஃபாதர் வந்தானே அவனை காணான்னு சொல்லிட்டு வெளியே போய் தேடி போக இந்த ஃபாதர் மணி அடிக்கிற சத்தம் கேட்டு ஒருவேளை ஃபாதர் உள்ள வந்து மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா தேடி ஓடுறா. திடீர்னு பார்த்தா அந்த சுடுகாட்டில் இருக்க எல்லா மணியும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேய் கன்ஃபியூஸ் பண்ணலாம். உடனே நம்ம ஹீரோயின் கங்கா தன்னோட விசன் மூலமா பாக்குறா, நம்ம ஃபாதர் சரவணன் எங்க இருக்காரு அப்படின்ட்டு. விசன் தெரிஞ்சிருது இந்த இடத்துல தான் இருக்காருன்ட்டு. வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சமாதியை தோன்ற ஆரம்பிச்சிடறா. அந்த சமயத்துல உள்ள இருந்த ஃபாதருக்கு ஏதோ அந்த சமாதிக்குள்ள ஸ்கிராச் பண்ற மாதிரி சத்தம் கேட்க எவரது அப்படின்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு பாக்குறாரு. யாருமே இல்ல. சரி லைட்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். லைட்டர் வச்சு ஆன் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்ல. திடீர்னு பின்னால் ஒரு கை வந்து நம்ம ஃபாதரை பிடிச்சி நெரிக்க அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் கங்கா எல்லாத்தையும் முழுசா தோண்டி முடிச்சிடறா. இப்ப சவப்பட்டி மட்டும் தெரியுது. சவப்பட்டி எப்படி ஓபன் பண்ணும்? சைட்ல அடிச்சு ஓபன் பண்ணும். பைபிள்ல மண்வெட்டி எடுத்து சவப்பட்டியோட நட்ட நடுவில் நங்குன்னு குத்திட்டு பேய் போட்டத்துல வந்துச்சா இல்ல இனிப்ப போட்டதுன்னு நினைக்கிறான்னு தெரியல. அந்த மண்வெட்டி கரெக்டா ஃபாதர் கண்ணு பகுல போய் நின்னுச்சு. பாவிகளோட மோசமான பாவியா இருப்ப போறீங்க நீ அப்படின்னு மனசுல நினைச்சிருப்பாரு நம்ம ஃபாதர். பட் அதெல்லாம் காட்டிக்காம தேங்க்ஸ் கங்கா என்னை காப்பாந்ததுக்குன்னு சொல்லிட்டு அந்த கலரையை உடச்சுக்கிட்டு நம்ம ஃபாதர் வெளியே வந்தாரு. அப்புறம் நம்ம கங்கா கேள்வி கேட்கறாங்க, நீங்க எப்படி உள்ள போனீங்க, உங்களை எப்படி புதைச்சாங்க அப்படின்னு கேட்க, அடைய பைத்தியக்காரி இங்க மிகப்பெரிய பேய் சுத்திக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அதுதான் நீ உள்ள வச்சு அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு கதை கேட்டுட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் கங்கா. டக்குன்னு அந்த சவக்குழியை பார்த்தா அங்க 2-3 புக்ஸ் இருந்துச்சு. இந்த புக்ஸ் இருக்கு இங்க இருக்கு உனக்கு இருக்கு புக்ஸ்னு சொல்லிட்டு அந்த புக்ஸையும் தூக்கிட்டு கான்வென்ட்க்கே திரும்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. சரி வாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பி சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சர்ச்சோட வாசல்ல அந்த நன் செத்து போய் தொங்கிட்டு இருந்தாங்களா அதே இடத்துல ரத்தம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு முதல் நாளோட. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி என்னவா இருந்தாலும் உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உள்ள போறாங்க. அது கன்னியாஸ்திரி மடம் அப்படிங்கறனால நம்ம ஃபாதர் வெளியே நின்னுக்கிட்டாரு. நீ மட்டும் போய் என்னன்னு பாரு, எதுவா இருந்தாலும் கப்பு முக்கியம் மிகிலு, என்ன காரணம்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடணும், ரொம்ப சேஃபா போயிட்டு வா, நான் இங்க சேஃபா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஃபாதர் எஸ்கேப் ஆக, கவலைப்படாதீங்க ஃபாதர் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கங்கா உள்ள போறான். அந்த டைம்ல வெட்டியா இருப்போம்னு சொல்லிட்டு ஃபாதர் என்ன பண்றாரு, முதல் நாள் நைட் அந்த சவப்பட்டில இருந்து எடுத்த புக்கை எடுத்து படிச்சு பாக்குறாரு. அதுல அந்த சாத்தானோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. யார் இந்த சாத்தான், அது எப்படி இங்க வந்துச்சு, அந்த சாத்தானோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு அந்த சந்திரமுகி படத்துல ரஜினி வேட்டையாபுரம் அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வேட்டையாபுரம் அரண்மனையில ஹிஸ்டரி எல்லாம் பாப்பார்ல, சந்திரமுகி காரு அப்படின்ட்டு, அதே மாதிரி அந்த பேயோட பேரை இங்க போட்டிருப்பாங்க சந்திரமுகி காரு அப்படின்ட்டு. ஓ இதுதான் அதோட பேயோட பேரா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த பேயை பத்தி ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பாரு நம்ம ஃபாதர் சரவணன். அந்த டைம்ல உள்ள போன ஹீரோயின் கங்கா அங்க ஒரு சிஸ்டர் இருப்பவரை பார்த்து ஹலோ இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் பின்னாடி போக திடீர்னு அந்த சிஸ்டர் மறைஞ்சு போயிருது. எப்படியோ கண்டுபிடிச்சு அங்க எங்க முட்டி மோதி சர்ச்சுல ஒரு சிஸ்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் சிஸ்டர்னு தொட போக இன்னொரு சிஸ்டர் பின்னாடி பிடிச்சிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சொல்றேன் வாங்க அப்படின்னு ஹீரோயின் கங்காவை கூட்டிட்டு போறாங்க. உடனே ஹீரோயின் கங்கா வந்து கேட்கறா எப்படி அந்த நன் இறந்தாங்க அப்படின்னு கேட்டோன்னே எங்களுக்கே தெரியல அந்த நன் எப்படி இறந்தாங்கன்ட்டு, அவங்க தான் இருக்கிறதுல ரொம்ப டிவோட்டி எங்க எல்லாத்தையோட, பட் ஏதோ ஒன்று அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நேற்று நைட் நான் ஒரு நன்னோட உருவத்துல இங்க ஒரு சாத்தானை பார்த்தேன், அது எனக்கு கனவா நினைவான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதை நீங்களும் பார்த்துட்டீங்களா, சரி விடு அப்படின்னு சொல்ல, சரி விடுன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, நாங்களும் அந்த சாத்தானை பார்த்தோம், அது எங்கள ஒருத்தி மையே வேஷம் போட்டிருக்கு, ஆனா அது எங்களோட ஒருத்தி கிடையாது, அது ஒரு பேய், அதுவும் சாதாரண பேய் கிடையாது சந்திரமுகி பேய் அப்படின்னு சொல்ல, அது எப்படி இந்த சர்ச்சுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்கறாங்க. சுமார் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேட்டையபுரம் அரண்மனையை வேட்டையன் ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல சந்திரமுகி மேல இருக்க காதல்ல சந்திரமுகி மையே ஒரு உருவம் கொண்ட பெண் வேணும்னு சொல்லிட்டு பல சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி ஒரு சாத்தான நரகத்துல இருந்து கூட்டி வந்துட்டாரு. அது பாக்குறதுக்கு சந்திரமுகி மையே மாறிக்கும். ஆனா அதுக்குள்ளேயும் நம்ம வேளாங்கண்ணி பிஷப்ஸ் தலைமையில வந்த அந்த குழு வேட்டையின் ராஜாவை போட்டு தள்ளிட்டு நரகத்துல இருந்து பூமிக்கு வர கேட்வேயை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்படி க்ளோஸ் பண்றாங்கன்னா இயேசுவோட புனித ரத்தத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதனால அந்த சாத்தான் திரும்பி நரகத்துக்கே போயிடுச்சு. ஆனா ரீசெண்டா இப்ப போர் நடந்துட்டு இருக்கனால அந்த போர்ல போட்ட குண்டு வெடிப்புனால நரகத்துக்கும் பூமிக்குள்ள அந்த கேட் ஓபன் ஆயிடுச்சு. அது வழியா சந்திரமுகியும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. குண்டு வீசப்பட்ட அன்னைக்கு ஆச்சாரியோட பூஜையும் மீறி 2 சிஸ்டர்ஸ் அந்த கதவை திறந்திருக்காங்க. என்னைக்கு அந்த சந்திரமுகியோட அறை திறக்கப்பட்டதோ அன்னையில தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. ஆமா சந்திரமுகி அப்பப்ப நன்னா மாறுறா. இதுதான் அந்த சாத்தானுக்கு ஏற்பட்டிருக்க வியாதி. நம்ம பத்திரிகையில படிக்கிறது இல்லையா, 20 வயசு பொண்ணு 60 வயசு கிழவியுமே நடந்துக்கிறான், 5 வயசு பையன் செத்து போன தாட்டாமே நடந்துக்கிறான். அந்த மாதிரி இந்த மருத்துவ ரீதியில சொல்லணும்னா ஒருவர் இன்னொருவராக மாறும் தன்மை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. சந்திரமுகி இந்த நோயால் தான் பாதிக்கப்பட்டிருக்கா. எப்பவும் கோபமா இருக்க சந்திரமுகி கோவப்படாத நன்னோட உருவத்தை எப்படி எடுத்தா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை பத்தி படிச்சேன். நமக்கெல்லாம் சந்திரமுகியோட கொடூரமான ஒரு பக்கம் தான் தெரியும், அவரோட இன்னொரு பக்கம், அதாவது சந்திரமுகி சின்ன வயசுல ஆரம்பிச்ச கொடுமைகள் ஏராளம். தன்னோட சின்ன வயசுல வேட்டையன் ராஜா கூப்பிட்டான்னு நரகத்துல இருந்து ஆசையா பூமிக்கு வந்த சந்திரமுகிய பிஷப் தலைமையிலான குழு உடனில அடிச்சு திரும்பி நரகத்துக்கு போன்னு குழிக்குள்ள தள்ள, குழிக்குள்ள உள்ள சந்திரமுகி நரகத்துக்கும் போக முடியாம பூமிக்கும் வர முடியாம அந்த கேட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. இதனால சந்திரமுகி ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருச்சு. இதுதான் அவருக்கு நடந்த முதல் பாதிப்பு, ஃபர்ஸ்ட் சைக்கிக் டிசார்டர். ஏற்கனவே
ஏற்கனவே மன உளைச்சல இருந்த சந்திரமுகி தன்னோட சின்ன வயசுல இருந்து சுமார் 100 வருஷமா மேல இருக்க சர்ச்ல நன்ஸ் பண்ற பிரேயரையும் அவங்க சொல்ற நன்கதைகளையும் கேட்டு கேட்டு வளர்றா. அவ எந்த கதை கேட்டாலும் தன்னை அந்த கதையில வர கதாபாத்திரமாவே நினைச்சுக்கிற மனோபாவம் அவளுக்குள்ள இருந்திருக்கு. தனக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாம இருந்த சந்திரமுகி தன்னை தனிமையில இருந்து போக்கிக்க ரொம்ப கொடூரமான சாத்தானா மாறுறா. சின்ன வயசுல இருந்து சந்திரமுகி கேட்டு வளர்ந்த பிரேயர்ஸும் நன்கதைகளும் தான் சந்திரமுகி நன்னோட உருவத்தை எடுக்க தூண்டுதலா இருந்திருக்கு. சந்திரமுகி நன்னோட ரூமுக்கு போனா சந்திரமுகி நன்னா நின்னா சந்திரமுகி தன்னை நன்னாவே நினைச்சுக்கிட்டா. இப்படித்தான் சந்திரமுகி நன்னோட உருவத்தை அடைஞ்சா. இதுதான் சந்திரமுகி சாத்தனோட ஹிஸ்டரி அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்க சிஸ்டர் சொல்ல உடனே ஹீரோயின் கங்கா ஹிஸ்டரினா வரலாறு தானே அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சமயத்துல இன்னொரு சிஸ்டர் அங்க வராங்க. கதை சொல்லிட்டு இருந்த சிஸ்டரை கூப்பிட்டு உங்களோட டேர்ன் ஆரம்பிச்சு நீங்க ப்ரே பண்ண போங்க அப்படின்னு சொல்ல சரி போறேன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டரும் போறாங்க. உடனே ஹீரோயினை பார்த்து இன்னொரு சிஸ்டர் சொல்றாங்க ஆல்ரெடி பொழுது சாஞ்சாச்சு, கேட் எல்லாம் மூடியாச்சு, அடுத்த நாள் காலையில தான் போக முடியும், சோ இன்னைக்கு நைட் இங்கே தங்கிருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கங்காவும் ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஃபாதர் சரவணன் பணத்துக்கிட்ட இருந்து கொண்டு வந்த புக் மூலமா சந்திரமுகி பேயை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சந்திரமுகி ரூம் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் மேப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அவர் இந்த ரூமுக்கு எப்படி போறதுன்னு முணுமுணுத்தே பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு குரல் கேக்குது. யாருடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம மதர் சுப்பீரியர் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. உடனே நம்ம ஃபாதரும் போய் பேசுறாரு. இந்த இடத்துல ரொம்ப அமானுஷமா நான் ஃபீல் பண்றேன். அந்த இறந்து போன நன்னோட கையில இந்த சாவி இருந்துச்சு. இந்த சாவி எந்த கதவோட சாவி, இந்த கதவு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அந்த இடத்த உன்னால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மதர் சுப்பீரியர் சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மதர் சுப்பீரியரோட தலை தொங்கிடுது. ஏய் டாமி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஃபாதர் சரவணன் மதர் சுப்பீரியர் தொட போறாரு. பொண்ணு பார்த்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கை வந்து அவரை பிடிக்க அரண்டு போயிடாரு. இவ்வளவு நேரம் அவர் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு பணத்து கூட அந்த மதர் சுப்பீரியர் செத்து போய் பல வருடங்கள் ஆயிருக்கும் போல. எப்படியாவது சர்ச்சுக்குள்ள போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்க தேடி பார்க்கும்போது அங்க ஒரு டெலிவரி ரூம் இருக்க. சரி இதுக்குள்ள போய் பார்ப்போமே அப்படின்னு சர்ச்சுக்குள்ள போறாரு. கற்பனா நம்ம ஹீரோயின் கங்கா பழக்க தூங்கிட்டு இருக்கா. எப்படிதான் இந்த மாதிரி இடத்துல வந்து தூக்கம் வருதோ தெரியல. பயபுல கண்ணை மூணாலே கனவுல சந்திரமுகி தான், வேற யார் வருவா? அரண்டு போய் ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு தூக்கம் வராம சரி வெளியே போய் பார்ப்போமே அப்படின்னு கேண்டில தூக்கிட்டு நேரா சந்திரமுகி இருக்கு ரூமுக்கே போயிடுறா. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போறா. கதவு தானா திறக்குது. உள்ள யாருன்னு பார்த்தா அடனமிச்சு அந்த பல்ல இழுச்சுக்கிட்டே ராரா அப்படின்னு நம்ம கங்காவை பார்த்து கூப்பிட கங்கா தகச்சு போய் நிக்கிறா. பார் முழுசா நன்னா மாதிரி இருக்க சந்திரமுகிய பார், அவ தினமும் இங்க எப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு ரஜினியோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது. உடனே நம்ம சந்திரமுகி கேட்கற கங்காவை பார்த்து என்ன பாக்குற, நீ வெறும் ஒயிட் கவுன் தானே போட்டிருக்க, நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டிருக்கேன், கெட்டப்ல உன்னை விட நான் தானே ரொம்ப அழகா இருக்கேன் சொல்லு அப்படின்னு கேட்க ஐயோ பாத்துட்டே அப்படின்னு பயந்துகிட்டே ஓடுற கங்கா. டக்குன்னு ஒரு கை வந்து கங்கா வாய போத்த யாருன்னு பார்த்தா அட நம்ம கதை சொல்லிட்டு இருந்த அந்தக்கா இன்னைக்கு துர்காஷ்டமி, சந்திரமுகியோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும், நம்ம எல்லாரும் போய் மேல போய் ப்ரே பண்ணலாம் வாங்க அப்படின்னு மேல இருக்க சர்ச்சுக்கு போய் எல்லா நன்னும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போதே சந்திரமுகி அங்க இருக்க எல்லா நன்னையும் தன்னோட சக்தியை வச்சு தூக்கி அடிச்சிடறான். ஹீரோயின் கங்கா மட்டும் நடுவில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்க. அவ முதுகுலையும் கத்தி வச்சு கிழிச்ச மாதிரி ஒரு ஸ்டாரை வரைஞ்சு விட்டுறா. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபாதர் சரவண ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா டெலிவரி ரூம்குள்ள போயிருப்பாரு. அங்க போய் ஒரு பேய் கிட்ட மாட்டிப்பாரு. அந்த பேய் ஃபாதரை கொல்ல வர அந்த நேரத்துல கடவுளுமாய் வந்த முருகேசன் கையில் வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து பேய் மண்டையை பிறந்து ஃபாதரை காப்பாத்திடுவாரு. ஆக்சுவலி ஃபாதர் தான் நம்ம முருகேசனை நியாயப்படி காப்பாற்றணும். பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். கடைசி வரைக்கும் ஃபாதரை தண்ணி கேன் போடவே வச்சிருப்பாங்க போல. ஃபாதரை காப்பாத்தின கையோட ஃபாதரும் முருகேசனும் சர்ச்சை நோக்கி உள்ள போறாங்க. அங்க எல்லா நன்னும் ரத்த வெள்ளத்துல உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா நம்ம ஃபாதர் சர்ச்சோட கதவை தட்டுறாரு. இதை கேட்ட ஹீரோயின் கங்காக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா ஃபாதர் சரவண ஸ்டாலின் வந்துட்டாரு, இனிமேல் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஃபாதரை போய் பார்க்க போறா. என்ன ஃபாதர் எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க அம்மா நான் தண்ணி கேன் போட வந்தவமா அப்படின்னு ஃபாதர் சொல்ல காண்டான நம்ம ஹீரோயின் போயா பெருசுன்னு மனசுக்குள்ள கெட்ட வாட்டியை திட்டிக்கிட்டு சர்ச்சுக்குள்ள திரும்பி போறா. அங்க போய் பார்த்தா அவ கூட ப்ரே பண்ணிட்டு இருந்த ஒரு நன்னையும் காணா, இன்னும் ஒரு பக்கியும் காணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் தேடி பார்த்தா எல்லாம் செத்து கிடக்காங்க. அவங்க பாடியை திறந்து பார்த்தா எல்லாம் செத்து பல வருஷம் இருக்கும் போல, எல்லாம் மக்கி போய் கிடக்கு. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அங்க இருக்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க எப்பயோ, எல்லாத்தையும் இந்த சந்திரமுகி பேய் முன்னாடி கொண்டுருச்சு, அவங்க கூட பேசிட்டு இருந்தது எல்லாமே பேய்க தான் அப்படிங்கறதே இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க பயபுள்ளைங்க. அப்ப நீங்க இங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு, இங்க எல்லாமே செத்துட்டாங்க ரிப்போர்ட் பண்ணலாம் வாங்க இங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முருகேசன் சொல்ல இல்ல அந்த சந்திரமுகி வெளியே போறதுக்கு ஒரு ஆத்மா தேவைப்படுது, அந்த ஆத்மா கிடைக்க கூடாதுன்னா கடைசியா இருந்த நன் வந்து மேல இருந்து குதிச்சு தூக்கு போட்டு தன்னோட உயிரை தானே எடுத்துட்டாங்க. சோ நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த நரகத்துக்கும் பூமிக்கு இருக்க கேட்டை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தேவைப்படுறது இயேசுவோட புனித ரத்தம். அது எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கான சாவி தான் அந்த நன் கையில வச்சிருந்தாங்க. சோ நம்ம அங்க போய் அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த இயேசுவோட ரத்தத்தை தேடி போறாங்க. அங்க போனா அவங்களுக்கு அந்த சாவி எங்க போறதுன்னு தெரியாம அங்க எங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் ஃபாதர் மேரி மாதா கையில இருந்து சூரிய வெளிச்சப்பாட்டு ஒரு இடத்துல பிரதிபலிக்கிறத பாக்குறாரு. உடனே கங்காவை பார்த்து உனக்கு
உனக்கு இன்னுமா புரியல? உனக்கு வர விஷயம் அடிக்கடி என்ன தெரியும்? மீரிமா தான் வழி காட்டுவாங்க அப்படிங்கிறது தான் தெரியும். மீரிமாவோட கையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே கையில பட்டு பிரதிபலிக்கிற வெளிச்சம் ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுது. அந்த இடத்துல தான் சாவி போடுற ஓட்டர். அவங்க சாவியை போட்டு உள்ள இருந்து இயேசுவோட புனிதமான ரத்தம் இருக்க குப்பியை எடுத்துடுறாங்க. அந்த புனித குப்பியை ஹீரோயின் கங்காவோட கழுத்துல போட்டு நீ பத்திரமா அதை வச்சுக்கோன்னு சொல்லி ஃபாதர் சொல்றாரு. கட் பண்ணா சந்திரமுகி ரூமுக்கு அந்த இயேசு ரத்தம் இருக்க குப்பியை தூக்கிட்டு 3 பேரும் போறாங்க. போகும்போது ஒன்னா தான் போறாங்க. அங்க போனோடனே 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு அந்த நுழைவாயில கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயின் கங்கா ஒரு ரூம் குள்ள போறா. அங்க ஒரு கேண்டில் மட்டும் தனியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா அவரை சுற்றிலும் கேண்டிலா எரிய ஆரம்பிச்சிருது. எங்க நிக்கிறோம் அப்படின்னு கீழே பார்த்தா அந்த சந்திரமுகி வரைஞ்சு வச்சிருக்க கோலத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கா. உடனே அலறி போய் திரும்பி பார்த்தா எல்லா நுண்ணும் தலையில சாக்கு பைய போட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஜாம தின்றுப்பாங்க போல அங்கங்க சாக்கு பை ஃபுல்லா ஒட்டி இருந்துச்சு. அவங்கள பார்த்த ஹீரோயின் ஸ்டன் ஆகி அங்கே நின்றா. ஹீரோயின் கத்தின சவுண்ட கேட்ட ஃபாதர் கங்கா அப்படின்னு ஓடி வர அங்க ஒரு 5-6 பேய் குரூப்பா கருப்பு கலர் கவுனை போட்டு நம்ம ஃபாதரை வழிமறிக்க ஃபாதர் கையில இருந்த மண்ணெண்ணெய் விளக்கில இருக்க மண்ணெண்ணெய கீழே கிராஸ் மாய் ஊத்தி அதை கொளுத்தி விடுறாரு. அதை தாண்டி அந்த பேய்களால வர முடியல. சரவணனாலையும் கங்காவை காப்பாத்த போக முடியல. இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. அந்த கேப்ல கங்காவோட சத்தத்தை கேட்ட முருகேசன் கங்கா போன ரூமோட கதவை உடச்சிட்டு உள்ள போய் நின்னா சுத்திலும் தலையில சாக்கு பைய போட்டுக்கிட்டு நன்ன பாக்குறான். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்கள தாண்டி வந்து பார்த்தா நம்ம கங்காவும் தலையில சாக்கு பைய மாட்டிக்கிட்டு இன்க்ளைன் பொசிஷன்ல சப்போர்ட்டே இல்லாம அந்த சார் கோலத்துக்குள்ள நின்னுகிட்டு இருக்கா. உடனே நம்ம முருகேசன் அவன் பக்கத்துல போய் நின்று அவ தலையில இருக்க சாக்கு பைய எடுத்து என்ன கங்கா எனக்கு தெரியாம பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க காண்டான சந்திரமுகி பேய் நான் கங்கா லேடுதா சந்திரமுகி அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டியான்னு கேட்ப ஆவிலே நான் ரவுடி ஆவியாக்கும் பேசிக்கிட்டே முருகேசன் கழுத்தை பிடிக்க நம்மால முருகேசன் நைஸா கங்கா கழுத்துல இருந்த இயேசுவோட ரத்தத்தை எடுத்து விபூதி மையி நம்ம கங்கா தலையிலே பூசி விட கங்கா உடம்புக்குள்ள இருந்து வெளியே போயிடா சந்திரமுகி. உடனே கடுப்பான சந்திரமுகி என்னடா ஆளுக்கு என் பல்ல பிடிச்சு பாக்குறீங்களா அப்படின்னு திரும்பி முருகேசனோட கழுத்தை பிடிச்சு சந்திரமுகி நெரிக்க அவனை காப்பாற்றலான்னு ஹீரோயின் கங்கா வர உடனே சந்திரமுகி கங்காவை பார்த்து ஒரு கேப்பம் விடுவா பாருங்க. வாய் துர்நாற்றம் தாங்க முடியாம கங்கா பறந்து போய் பக்கத்துல இருக்க தண்ணியில விழுந்துருவா. ஏண்டா இங்க எவ்வளவு அமளி தும்ளி நடந்துகிட்டு இருக்கு அந்த ஃபாதர் சரவண ஸ்டாலின் எங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நம்ம ஃபாதர் சரவண ஸ்டாலினை சமாளிக்கிறதுக்காக நம்ம சந்து அதான் நம்ம சந்திரமுகி அந்த சின்ன பையன் பேய அனுப்பிச்சு வச்சிருக்கு. அவன் ஃபாதரை போட்டு தள்ளுறதுக்காக பாம்பை விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அந்த சண்டையில ஃபாதர் ரொம்ப பிஸியா இருக்கனால இந்த பக்கம் வர முடியல. தண்ணிக்குள்ள விழுந்த ஹீரோயின் கங்கா தட்டு தடுமாறி அங்கெங்கன்னு எந்திரிச்சு நின்று பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஸ்விம்மிங்க போட்டு ஸ்லோ மோஷன்ல சந்திரமுகியும் பக்கத்துல எந்திரிச்சு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி தண்ணிக்குள்ள அமுக்கி கொல்ல பாக்குது. அந்த சமயத்துல அந்த சின்ன பையன் பேயை சமாளிச்சுட்டு ஃபாதர் சரவண ஸ்டாலின் ரிட்டர்ன் வராரு. அவர் ஹெல்ப் பண்ண வரதை பார்த்த சந்திரமுகி பேய் திரும்பி அவரை பார்த்து இன்னொரு வாட்டி பயங்கரமா ஏப்பம் ஓடுது. அவரும் பாவம் வாய் துர்நாற்றம் தாங்க முடியாம பறந்து போய் இன்னொரு இடத்துல விழுகிறாரு. சோ சார் இந்த கேப்ல தண்ணிக்குள்ள இருந்த ஹீரோயின் கங்கா தன்னோட கழுத்துல இருந்த இயேசுவோட ரத்தத்தை எப்படியோ ஓபன் பண்ணான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அதுக்குள்ளேயும் சந்திரமுகி பேய் நம்ம ஹீரோயின் கங்காவை கொன்றுது. அவ இறந்த பிறகு அவ கையில வச்சிருந்த இயேசுவோட ரத்தம் இருக்க குப்பி மேல வருது. அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள இயேசுவோட ரத்தமே காணாம். எங்கடா போச்சு அப்படின்னு சந்திரமுகியை கன்ஃபியூஸ் ஆகி ஹீரோயின் கங்காவை தூக்கி பிடிக்கிறா. உடனே சந்திரமுகி மூஞ்சிலே நம்ம வடக்கன்ஸ் எல்லாம் எப்படி வெத்தலையை போட்டு பொழிச்சு துப்புவாங்களோ அதே மாதிரி இயேசுவோட ரத்தத்தை ஹீரோயின் கங்கா சந்திரமுகி மூஞ்சிலே துப்பி விட்டுறா. அந்த ரத்தம் கீழேயும் லைட்டா தண்ணியில பட்டுறது. ஆக்சுவலி அந்த தண்ணி கடியில தான் நரகத்துக்கான நுழைவாயிலும் இருக்கு. அந்த ரத்தம் அந்த நுழைவாயில பட்டோனே அது சந்திரமுகியும் உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருது. சந்திரமுகியும் கத்தி கதறிக்கிட்டே அந்த நரகத்துக்குள்ள போயிடுறா. அப்பாடா ஒரு வழியா சந்திரமுகிய நரகத்துக்குள்ள அமிச்சாச்சு அப்படின்னு அங்க இருக்க எல்லாம் சந்தோஷப்பட்டு அங்க இறந்து போன நன்னோட பாடி எல்லாம் புதைச்சு அங்க இருந்து வண்டி கட்டி கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம முருகேசன் கழுத்துல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அவனும் அவன் கழுத்தை அடிச்சுக்கிட்டே வரான். அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா கிராஸ் சிம்பிள் தலைகீழா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா அதாவது சந்திரமுகி நம்ம முருகேசன் கழுத்தை பிடிச்சு நடிச்சிட்டு இருக்கும் போது அவ வாயில இருந்து ஒரு பாம்பை முருகேசனோட வாய்க்குள்ள அனுப்பிச்சிடுறா. இப்போ டெக்னிக்கலா சந்திரமுகி முருகேசனோட உடம்புக்குள்ள இருக்கிறா. அப்படிதான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. கட் பண்ணா சுமார் 20 வருஷம் கழிச்சு நம்ம சந்திரமுகியால பாதிக்கப்பட்ட முருகேசனுக்கு என்னென்ன நடந்துச்சு எப்படிலாம் பாதிக்கப்பட்டாரு அப்படிங்கறத ஒரு வீடியோவா செமினார் ஹால்ல நம்ம ரங்கனும் ராக்காயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது காஞ்சரிங் படத்துல இந்த சீனை காட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம முருகேசன் யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்போ இந்த முருகேசன் உடம்புக்குள்ள எப்படி பேய் வந்துச்சு அதனால என்னென்ன பாதிப்பு இருந்துச்சுங்கிறத கரெக்டா காஞ்சரிங் படத்தோட லிங்க் பண்ணிருப்பாங்க இந்த படத்துல. இதோட படம் முடியுது நம்மளும் முடிச்சு